மல்லிகா வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. அங்க போன் பண்ணி கேட்டா வரலன்றாங்க. எங்க போனீங்க? அம்மா அது வந்து மல்லிகா வீட்டுக்கு போகணும் தான் போனோம். போற வழியில வந்து தம்பி கோயிலுக்கு வந்துட்டாங்களா? ஏண்டா போன காரியம் என்னாச்சு? மல்லிகாவை கூட்டு வரல? அப்பா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. அம்மா வரமா? டேய் நான் என்னமா கேட்டுட்டு இருக்கேன், அவன் பாட்டு என்ன அவசரமா கிளம்பிட்டு இருக்கான், என்னாச்சு? வந்துடுறேன் மாமா. கற்பகம் வந்து என்னம்மா இது? நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், பதில சொல்லாம போயிட்டு இருக்காங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஓரமா வண்டியை நிறுத்துங்க, வரேன். சரிமா. பாட்டி வாங்க. என்னடா போன சுருப்புல வந்துட்ட? இவன் என்ன தாண்டி தானே போனோம். இவன் பண்ண காரியத்துக்கு என் முஜில எப்படி முடிப்பான்? அதான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க பாக்குற. அக்கா சும்மா தேவையில்லாம பேசாத. நீ யாருடா என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? வாங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு புருஷனை பொண்டாட்டி ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்களை யாரு அங்கெல்லாம் போ சொன்னது? அக்கா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரு கேட்டு போனோம்? நீங்க அங்க போனதால தான் பிரச்சனையே. இது பாருங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கும் தடுக்கிறதுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன நடக்குதுங்க? என்னம்மா பிரச்சனை? அப்பா, இவங்க வீட்டுக்கு போயிட்டு பூங்கோதை கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இவங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்கப்பா. இப்ப இவங்க பண்ணி இருக்கிற காரியத்தினால மாமாவுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்காமலே போயிடும் போல இருக்குப்பா. அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது அப்புறம் நான் உங்களை சும்மா விட போறதில்ல. எப்படியாவது இந்த கல்யாணம் உறுதியா நடக்கும் சொல்றதுக்காக தான் பூங்கோதையோட பாட்டியை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஏய்யா, இங்க நடக்கிறதெல்லாம் நல்லா இருக்கா? உங்க சம்மதம், உங்க வீட்டம்மா சம்மதம் இதெல்லாம் முறையா கேட்டுதானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினோம். இப்ப உங்க பிள்ளைங்க போய் என் பேத்திய கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு அவ மனசை சுக்குநூறா ஒடிச்சிட்டு வந்துட்டாங்களே ஐயா. ஏண்டி கற்பகம், இவங்களுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? நான் போய் வரமாட்டேன்னு சொன்னேன்ல. மாடு மேய்ச்சிட்டு இருந்த உனக்கு இந்த வீட்டுல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருமா? என்னமோ நீ பூங்கோதை கிட்ட கேட்டியாமே, இன்னொருத்தி புருஷனை பங்கு போட்டுக்கிறதுலாம் ஒரு பொழப்பான்னு. நீ எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம்? இது பாருங்க மதினி, நான் ஒண்ணு எடுத்த அடுப்புல எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லல. நாங்கெல்லாம் எவ்வளவு பாந்தமா பக்குவமா சொல்லியும் அந்த பொண்ணுக்கு புரியல. அது சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதான் அது பண்ற தப்பு அதுக்கு புரியணுமேனு கடைசியா அப்படி பேச வேண்டியதாயிருச்சு. எனக்கு இந்த காரணம் எல்லாம் தேவையில்லை. நீங்க நல்லா தானே இருக்க, எந்த குறையும் இல்லல. அப்புறம் எதுக்கு கூட்ட கலைக்கிற மாதிரி நடந்துக்கிற? எனக்கெல்லாம் அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. நீங்க வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க மதினி. தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்னடி மரியாதை? அக்கா அவன் ஒண்ணு எங்களை தூண்டி விடல. நான் தான் பாஸ்கர் இவனை கூட்டிட்டு போனேன். இவர் நீ எதா கேக்குறதா இருந்தா என்கிட்ட கேளு. என்னடா கேக்குறது? இதுக்கு மேல கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். பாருக்கா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எங்களால நாங்க பாத்துக்கிறோம். என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாத்துக்கிறீங்க. புத்தி வேணாம். வீட்டுக்கு வந்து பெரியம்மா முன்னால என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா தயவு செய்து இதெல்லாம் பொறுப்படுத்தாதீங்க. இங்க பாருங்கய்யா, இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல் எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. உங்க பிள்ளைங்க வந்து மிரட்டிட்டு போனதுல இருந்து என் பேத்தி ரொம்ப பயந்து போயிருக்கா. எனக்கும் மேற்கொண்டு என்ன ஆகுமோன்னு நினைச்சா பயமா இருக்கியா? ஐயோ நீங்க பயப்படாதீங்கம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்காதுங்கிறதுக்கு என்னம்மா நிச்சயம்? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. இந்த பசங்க பண்ணது தப்புதான், தப்புதான். நடக்காது பாட்டி. உங்களால இந்த அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. தேவைதானா இதெல்லாம்? மன்னிப்பு கேளுங்கடா. இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டனை போக மாட்டேன். மன்னிப்பு கேளுங்கடா. முடியாதுப்பா. என்னடா முடியாது? அப்பா அவ்வளவு தூரம் கேக்குறாருல்ல, மன்னிப்பு கேளுங்கடா.
பாருமா, அப்பா மாதிரிலாம் எங்களால பெருந்தன்மையா இருக்க முடியாது. இப்ப நாங்க சொல்றது வேணா உங்களுக்கு தப்பா தெரியலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிழவினாலும் உங்க பேத்தினாலும் அக்கா கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்க போறாங்க. அப்ப தெரியும் எங்க பக்கத்துல இருக்கிற நியாயம். வேண்டாம்டா, யாரும் எங்களுக்கு தர்ம நியாயம் கத்து கொடுக்க தேவையில்லை. ஏய், மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா? நாங்க செஞ்சது தப்பே இல்லைங்க போது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஆமா, நாங்க மன்னிப்பு கேட்க முடியாது. என் பேச்ச கேட்காதவங்க இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை, போக வெளியே. அப்படி சொல்லாதீங்க. சும்மா ரெடி, போக வெளியே. ஐயா, எங்களால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எதுக்கு? கிழவே பசப்பாத, இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்குவோம். உன் பேத்தி கல்யாணம் நடக்கலன்னா எவன்டே ஒப்பாட்டியா வச்சு கொடு. போங்க. இது பெருசா எடுத்துக்காது. அவ பேசுறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மனசுல வச்சுக்காது. துளசி, இவங்களை கூட்டிட்டு போமா, இல்ல நான் பாத்துக்கிறேன். உன் வீட்டுக்கு வந்து சம்பந்தி மாப்பிள்ளை எல்லாருக்கும் நடந்து சொல்லி நான் சமாதானம் பண்ணிக்கிறேம்மா. நீ போமா. நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ. நீ கிளம்புன்னு சொல்றேன்ல. துளசி தோண்டி அனுபவிச்சு தாவிட. ஏண்டா இப்படி ஒவ்வொருத்தரா சித்திரவதை பண்றீங்க? பேசாம விஷத்து கொடுத்து கொண்டு போடுங்கடா. இப்படி அபசகுனமா பேசாதீங்க. போதுமாடா. அப்பா இப்படி அழ வச்சு பாக்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? தயவு செஞ்சு அப்பா மனசு நோவடிக்காதீங்கடா. அவர் எவ்வளவு வேதனை பண்றாரு பாருங்கடா. வந்து சமாதானப்படுத்துங்கடா. வாங்கடா. அவர்தான் எங்களை வீட்டை விட்டு போக சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன இருக்கு பேசுறதுக்கு? டேய், இந்த வீட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லம்மா. அவர் செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அக்கிரமத்தை தட்டி கேட்டா அது தப்பா? இந்த பார், அவனும் போறான், நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க 2 பேரும் மட்டும் இருங்க. உங்க கூடிய கிடைக்கிறவங்கள தலையை தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஐயோ டேய், அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாருடா. வேணாம்மா, வேணாம், நான் போறேன். டேய் 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 நில்லுடா. என் கண்ணுல அப்பா தானே, அவர் சார்பில் நான் மன்னிப்பு இல்லம்மா, கேட்கிறேன்டா. அப்பா தெரிஞ்சுதான் வீட்டை விட்டு போன்னு சொன்னாரு. டேய், அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும்? நான் போறேன். டேய், நில்லுடா. பாஸ்கர், நில்லுடா. போகாத. மோதி, அவனை போய் அம்மா, கூட்டிட்டு நான் வாடா. போட்டுமா, அவனை தடுக்காத. நானும் இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அவன மாதிரி இப்ப என்னால போக முடியாது. பொண்டாட்டி குழந்தை குட்டி எல்லாம் இருக்குல்ல, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. எங்க நல்ல வீட்டை பார்த்து போயிடுறேன். நான் எவ்வளவு மார்க் எடுத்துக்கேன்னு பாக்குறியா? சொல்லுவா. ஏய், இங்க என்னடி பேச்சு வேண்டி கிடக்குது? விடுங்கப்பா, நரேஷிட்ட மார்க் ஷீட் காமிக்கிறேன். ஏன்டா கொலையை அடிக்கிறேன்? நான் பெத்த பொண்ணு நான் அடிக்கிறேன். ஏன் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? வாடி, வாடிங்கறல. விடுங்கப்பா, நரேஷிட்ட மார்க் ஷீட் காமிக்கணும். இல்லடா. போமா. ஏன்டா எங்களை படுத்துறீங்க? என்னங்க, என்னங்க, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம வீட்டை விட்டு போறேன்றாங்க. அவங்க இல்லாம நம்ம எப்படிங்க இருப்போம்? போய் அவங்கள போக வேண்டாம் சொல்லுங்க, போக வேண்டாம் சொல்லுங்க, போக வேண்டாம் சொல்லுங்க. வித்யா, வித்யா, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு. சரி சரி, கீழே வா. ஒரு நிமிஷம். என்ன? ஏன் நாளுக்கு நாள் உங்க புத்தி இப்படி வக்கரமா மாறிட்டே போகுது? ஏய், இது மொட்டை மாடி, எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக சீன் கிரியேட் பண்றியா? நம்மளுக்குள்ளே ஒட்டுதல் இல்லாம வாழும்போது அடுத்தவங்க பார்த்து என்ன ஆக போகுது? நேற்றுக்கு என்னடா போன் பண்ணி அப்படி ஒரு அக்கிரமம் பண்ணீங்க. அத நான் உங்ககிட்ட சொல்றேனா இல்லையான்னு சோதனை வேற. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சா இப்ப அதையும் தாண்டி ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, என்ன விவாகரத்து பண்ணிடுங்கன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல.
இதுக்கப்புறமும் ஏங்க என்ன இப்படி தரம் தரம் சித்திரவதை பண்றீங்க? எங்க நீங்க என்ன பத்தி யோசிச்சு யோசிச்சு பைத்தியமா மாறிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பயத்திலேயே என் வயித்துல ஒரு உயிர் வளருதுங்கிறதையே நான் மறந்துடுறேன். என்ன பழிவாங்க தான் நினைச்சு நீங்க எனக்கு கொடுக்கிற கஷ்டம் எல்லாம் எங்க என் குழந்தைய பாதிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத்தை, இந்த குழந்தைதான் உங்களுக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்க. நீங்க என்ன கொல்லணும்னு நினைச்சா கொன்னுடுங்க. இப்ப நீங்களே முருகன்ற பேர்ல போன் பண்ணி சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன கொல்ல போறதாவும் எச்சரிக்கையாருன்னு அசோக் சொன்னதாவும் என்னங்க இதெல்லாம்? என்னடி சொல்ற? நீங்க என்ன கொல்லணும்னு நினைச்சா தயவு செஞ்சு கொன்னுடுங்கன்னு சொல்றேன். எனக்கு துரோகம் பண்ணதுக்காக அவளையும் எங்க அப்பாவை கொண்டதுக்காக ஒன்னையும் என்னைக்கு நான் போட்டு சொல்றேனோ அன்னைக்கு தாண்டா நான் நிம்மதியா தூங்குவேன். சபாஷ். நான் கூட என்னவோ உங்க 2 பேருக்குள்ள வெறும் இன்ஃபார்மேஷன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தாண்டி தெரியுது உண்மையிலேயே உங்க லவ் செம லவ். வரலாற்று காதலர்கள் லிஸ்ட்ல சமீபத்துல யார் பேருமே இடம் பிடிக்கலன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இடம் பிடிச்சிருச்சு. அசோக், வித்யா. ஐயோ, அவன் பேரை கேட்க கூட எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு அவனோட என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க. ஏய், சும்மா அலட்டாதடி. அந்த ராஸ்கல் ஜெயில இருக்கிறதுனால வெறும் போன் கான்டாக்டோட இருக்கீங்க. அவன் மட்டும் இந்நேரத்துக்கு வெளியில இருந்திருந்தா கண்ணு தொடர்பே நடத்திருப்பீங்கல்ல. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. நடிக்காதடி. உனக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா ஓ வாயிலே சொல்லிட்டிய. இப்போ உனக்கு வந்த போன் சத்தியமா நான் பண்ணல. கோவத்துல கொன்னுடுவேன் அன்னைக்கு அவனை மிரட்டிட்டு வந்தா ஜெயில இருந்துகிட்டே உனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கானா? அப்போ உன்னை அவன் எந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க தான் போன் பண்ணீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் மனசுல அசோக் பத்தின நினைப்பே இல்லங்க, என்ன நம்புங்க. இதையும் நான் நம்பணும். போதும்டி, இது வரைக்கும் நம்பினது எல்லாமே போதும். எவனோ ஒருத்தன் உன்னை நினைச்சுக்கிட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உன் கூட குடும்பம் நடத்தணுமா? மாட்டேன்டி. இனிமே அவனை சும்மா விடவே மாட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. பாவம், என்னால உங்க வீட்டு ஆளுங்க கூட நீங்க சண்டை போடுற நிலைமை ஆயிடுச்சு. பூங்கோத, நான் உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நடந்த சண்டையில அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான் நினைச்சு எல்லாத்தையும் மறந்துரு பூங்கோத. இல்லக்கா, அவங்க ஆரம்பத்துல பேசின போது நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா அவங்க போக போக பேசினப்ப என்னால பொறுமையாவே இருக்க முடியல. கற்பகம் பேசினது, என் தம்பிங்க பேசினது எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பல. அவங்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாட்டி, நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? அவங்க இவ்வளவு பேசினத நீ உன்ன பேசினதா நினைச்சு ஒரு பொங்கின பாரு. அதுக்கு மேல வேற என்னமா வேணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதா. பூங்கோத, நான் உன்கிட்ட கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் இன்னைக்கு சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. என்னால
மாமாவுக்கு குழந்தைய கொடுக்க முடியல. உன் மூலமா தான் அந்த குறை தீரணும். நீதான் நம்ம வீட்டுக்கு அமைதியும் நிறைஞ்ச சந்தோஷத்தையும் கொடுக்கணும். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் துளசி. பூங்கோதைக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கூட பிறந்த பொறப்பா நீ வந்துட்ட பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூங்கோதை, எதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. சரி பாட்டி, அத்தை என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வாங்கக்கா. சரி, வரேன் பூங்கோதை. என் பாட்டி, என்னால துளசி அக்கா வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ? நான் தப்பு பண்ணிட்டேனா பாட்டி? அதனால என்னப்போ, அவங்க உன்னை பேசினதுக்கு துளசி அமைதியா இருந்திருந்தாதான் தப்பு. அவதான் கூட பிறந்த பொறப்புன்னு கூட பார்க்காம அவங்கள சும்மா வாங்கன்னு வாங்கிட்டாளே. இனிமே உன் விஷயத்துல யாருமே தலையிட மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இரு. துளசி அக்கா ரொம்ப நல்லவங்க இல்ல பாட்டி? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க பூங்கோத. எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துட முடியாது. கூட பிறந்த பந்தபாசங்கிறது விட்டும் போகாது. இப்போதைக்கு கல்யாணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் நாளை பின்ன கூட பிறந்த அக்கா தம்பிங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அது உனக்கு தான் பிரச்சனையா முடியும். அப்படி பிரச்சனையா வரப்ப நீ உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டாதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும். துளசி அக்காக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராது பாட்டி. நீ அனாவசியமா பயப்படாத. மக்க மாதிரி பேசாத. சொந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சக்களத்தின்னு வரப்போ பாக்குற விதமே வேற மாதிரியா இருக்கும். அதனால என்னதான் இருந்தாலும் தொலைச்சிக்கிட்ட அக்கா அக்கான்னு ரொம்ப இடம் கொடுத்துறாத. கொஞ்சம் எட்டி வச்சு பழகிக்க, அதான் நல்லது. பாட்டி சொல்றதும் சரிதான்.